புகழனைத்தும் இறைவனுக்கே. உங்களை நீண்ட இடைவெளிக்குப் பிறகு யூடியூப் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடியது பழமொழி 400 என்ற செய்யுளைப் பற்றி. பழமொழி 400 செய்யுளை பாருங்கள். ஆறு என்பதற்கு என்னும் சொல்லுக்கு எத்தனை பொருள்கள்! ஆற்றுணா என்பதை எப்படி பிரித்து எழுதுவோம்? ஆறு கூட்டல் உணா. ஆறு என்பது ஓர் எண். ஆறுங்கிற அந்த எழுத்து அந்த எண்ணை குறிக்கிறது. ஆறுங்கிறது இயற்கையாக கரைகளுக்கு இடையில் நீர் ஓடும் பரப்பை குறிக்கும். ஆறுங்கிறது வழி. ஆறுங்கிறது தனி என்று பொருள்படும்.